பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதினா முஹம்மதின் வாலிஹி வஸஹ்பிஹி வசல்லிம் வபாத் வல அஜ்ருல் ஆஹிரத்தி ஹைருல் லில்லதீன ஆமனு வகானு யத்தகூன் ஸதகல்லாஹுல் அலீம். அன்னை சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய சில வாழ்க்கையின் நடந்த விடயங்கள், அதனூடாக கிடைக்கக்கூடிய படைப்பினைகளை எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் உம்மஹாத்துல் மூமினுடைய வரிசையை பேசிக்கொண்டு வருகிறோம். ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹைபரின் பொழுது ஒரு தடவை சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள ஒட்டகத்தில் ஏற்றுறதுக்காக வேண்டி தன்னுடைய பாதத்தை நட்டி வைத்தார்கள். அவர்களுடைய தொடையின் மீது காலை வைத்து ஏறுமாறு சொன்னார்கள். என்றாலும் ஹஸ்ரத் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அதனை மறுத்துவிட்டாங்க. ஃபவலா ரிஜ்லஹு லித்தலா கதமிஹா அலா ஃபஹ்திஹி ஃபம்தனஅத் சஃபியா மின் தாலிக வவலஅத் ருக்பதஹா அலா ஃபஹ்திஹி. மாறாக அவங்களுடைய முழங்காலத்தான் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழங்காலுக்கு மேல் பகுதியில் வைத்து அவர்கள் ஏறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த விடயத்தில் அவர்கள் கண்ணியம் கொடுத்தார்கள். இதை மிகவும் பெரிதாக மிகவும் சிறப்பாக ஏனைய காலங்களில் பேசப்பட்டது. கணவன் என்றும் வரும் பொழுது மனைவிமார்கள் இயன்ற அளவு அவர்களுக்கு எல்லா விதத்திலையும் கண்ணியங்களை கொடுக்க வேண்டும் என்கிறது இதிலிருந்து தெரிய வருது. சில ஹதீஸ்களுடைய ரிவாயத்துகளில் எங்களுக்கு பார்க்கலாம், சில பெண்கள் அன்னை சஃபியா அவங்கள இழிவுபடுத்தி, அதாவது சில நேரங்களில் சில வார்த்தைகளின் ஊடாக அவங்கள நோவித்தாங்க. அதில் ஒன்று தான் இவங்க யகூதியத்துடைய பெண், யூத பெண் என்று சொன்னது. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு சொன்ன சில வார்த்தைகள் அவங்கள அளவச்சுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தாங்க. ஃபரஆஹா தபுக்கி, அலூரத்தை பார்த்து வஸஅலஹா அனி ஸபப், என்ன காரணம் சஃபியா அலூரங்க? ஃபகாலத் அன்ன ஜௌஜத்தைனி மின் நிசாயிக்க துஅரியானி, சொன்னாங்க உங்களுடைய மனைவிமார்களில் 2 பேர் என்ன இழிவுபடுத்துகிறாங்க. வ துஃபல்லிலானி நஃப்ஸஹா அலைய, என்னைக்கான அவங்க சிறந்தவர்கள் என்று சொல்லுறாங்க. லியன்னஹுமா மின் பனாத்தி அம்மிக், ஏனெனில் அந்த 2 பேரும் உங்களுடைய சாச்சாவுடைய பெண் மக்கள். வஹுன்ன ஜௌஜாத்திக், அவங்க எல்லாரும் உங்களுடைய மனைவிமார்கள் என்று சொன்ன நேரம் ஃபஅஜாபஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி அன் தகூல லஹுமா கைஃப தகூனூனனி கைரம் மின்னி, ஏன் சஃபியா உங்களுக்கு சொல்லவிருந்தது தானே, நீங்க 2 பேரும் எப்படி என்னை விடவும் சிறந்தவர்களாக ஆகிடுவீங்க. வ அபி ஹாரூன், என்ற தந்தை ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், வ அம்மி மூசா, என்னுடைய சாச்சா மூசா அலைஹிஸ்ஸலாம், வ ஜௌஜி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய கணவன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று உங்களுக்கு கூறவிருந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட நேரம் ஹஸ்ரத் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ரொம்ப ஆனந்தம் அடைந்தாங்க. இதை போல இவங்களுடைய வாழ்க்கையில் மார்க்கத்தை வைத்து, மார்க்கத்துடைய சிறப்பை வைத்து தான் இவர்களுடைய கவலைகள் சந்தோஷங்கள் எல்லாமே உண்டானது. இவர்கள் துனியாவுக்காக வேண்டி எதுக்கும் அடித்து கொள்ளவோ எதுக்காக வேண்டியும் கவலைப்படவோ இல்லை. ஹிஜ்ரி 50வது வருடத்தில் இந்த உலகத்திலிருந்து பிரிந்து விடுறாங்க. பக்கீல, பக்கி உல் கர்கத், ஜன்னத்துல் பக்கி, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த கபரறையில் தான் அடக்கம் செய்யப்படுறாங்க. எனவே இவங்க வஃபாத்தான வருடத்தில் சில கருத்து வேற்றுமையும் இருக்குது. சிலவர்கள் ஹிஜ்ரி 36, ஹிஜ்ரி 52 என்றும் சொல்லியிருக்கிறாங்க. என்றாலும் முக்தாரான தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுல் தான் ஹிஜ்ரி 50 இவங்க வஃபாத்தானாங்க. இவங்களுடைய ஜனாசாவுக்கு சயீத் பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தான் தொழுவித்தாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு 1000 தீனார்களை கொடுக்குமாறு இவங்க வசியத்தும் செஞ்சிருந்தாங்க. இவங்க ஹஜரத்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களில் இறுதியாக மரணித்தவர்கள் என்றும் சொல்லப்படுது. எனவே இவங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இன்னும் தேடி தேடி படிக்க வேண்டியிருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்கள் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. இவங்கள் எந்த முறைக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு வழிபட்டு குர்ஆனில் இடம் பிடித்தார்களோ அதே போல அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு வழிபட்டு நாள மறுமையில் இவர்களோட சேரும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தாருள் புரிவானாக. ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஆட்சி எப்படி கிடைத்தது, ஜுலைஹாவை அவர்கள் எப்படி திருமணம் முடித்தார்கள் என்கிறதெல்லாம் சென்ற பாடத்தில் நாங்கள் அவதானித்தோம். இவ்வாறாக யார் அல்லாவை பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தான் விரும்புகிறத கொடுக்கிறான். அவர்களுடைய கற்பனைக்கு எட்டாவிட்டாலும் கூட எப்பொழுது அவர்கள் அல்லாஹ்வுக்கென்றே ஆகிவிடுகின்றார்களோ அந்த நேரம் தன்னுடைய ஆசைகளை அல்லாஹ் நிறைவேற்றாமல் விடுவதில்லை என்கிறது யூசுப் ஜுலைஹா உடைய சம்பவத்திலிருந்து எங்களுக்கு விளங்குது. ஜுலைஹா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது அளவு கடந்த அன்பு கொண்டால் இறுதியில் அதே அன்புல அவள் உருகி போய் வயோதிப பருவத்தையும் அடைந்தால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை ஏற்றுக்கொண்டால், தன்னுடைய தெய்வங்கள் அனைத்தையும் நிராகரித்தால், அந்த அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதன் பின்னால் அவள் ஆசித்தது அவளுக்கு அல்லாஹ் கொடுத்து உதவினான் மட்டும் அல்லாமல் தனக்கு நெருக்கமான ஒரு நேசராகவும் ஹசரத் ஜுலைஹாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி கொண்டான். இறுதியில் அல்லாஹ்வுடைய அன்புல அவர்கள் மிகவும் ஆழமாக இருந்து வாழ்ந்தார்கள். அதே நிலைமையில் தன்னுடைய வாழ்க்கையும் நல்ல முறையில் அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக அமைத்து கொண்டார்கள். யார் அல்லாஹ்வுக்கு வழிபடுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மகத்துவமான கூலிகளை கொடுக்கிறான் என்கிறது தான் இன்றைக்கு நாங்கள் ஓதின ஆயத்தினுடைய கருத்து. அது சூரா யூசுஃபுடைய 57வது ஆயத், வல அஜ்ருல் ஆখিরাতি கைருன் லில்லதீன ஆமனு. இப்படியாக நாங்கள் கூலிகளை அவர்கள் விரும்பக்கூடியவைகளை கொடுக்கிறோம் என்றாலும் இவைகளை விடவும் ஆஹ்ராவுடைய கூலி வல அஜ்ருல் ஆஹிரா அல்லாஹ் இங்கே உறுதிப்படுத்தி சொல்கிறான். எங்களிடத்திலையும் இந்த நம்பிக்கைத்தான் வரணும். நாங்கள் செய்யக்கூடிய அனைத்து விடயங்களுக்கும் ஆஹிராவுடைய கூலியைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கணும். அந்த ஆஹிராவுடைய கூலி ஹைருன் மிகவும் சிறந்தது, லில்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களுக்கு, வகானு யத்தகூன் அவர்கள் தக்வா உடையவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் அந்த மறுமையுடைய நிரந்தரமான கூலியை பற்றி குறிப்பிடுகிறதோட மானக்கேடான விஷயங்கள், அல்லாஹ்வுக்கு மாறான குஃப்ரியத்தான காரியங்களை தவிர்ந்து கொள்ளக்கூடியவர்கள், பயபக்தியாளர்கள், அவர்களுக்குத்தான் அல்லாஹ்வுடைய எல்லா விதமான வாக்குறுதிகளும் இருக்கின்றது என்ற விடயங்களும் இங்கே தெரிய வருது. இந்த உலகம் அழிந்து போகக்கூடிய ஒன்று. இது தங்கமாக இருந்து, ஏற்கனவே நாங்கள் சென்ற வாரம் இதனை ஞாபகப்படுத்தினோம், இது தங்கமாக இருந்து நாள மறுமை அது அற்ப பொருளாக நிரந்தரமாக இருக்கக்கூடியது என்று நாங்கள் ஒரு கற்பனையை எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த உலகம் அழிந்து போகக்கூடியது என்ற வகையில் மறுமை நிரந்தரமானது என்ற அமைப்பில் அதுவே ரொம்ப சிறந்தது. இந்த உலகம் தங்கமாக இருந்தாலும் இது அழிந்து போகக்கூடியது என்று வரும் பொழுது இதற்கு எந்த விதமான சிறப்பும் கிடையாது என்ற அடிப்படையில் நாங்கள் ஹசரத் இப்ராஹிம் இப்னு அதஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய குளியல் அறைக்கு அவர்கள் குளிக்க போன சம்பவத்தையும் ஞாபகப்படுத்தி அதில் இருந்து உண்டான படிப்பினையும் பெற்றோம். அத்துடனே 58வது ஆயத்தை நோக்குவோம். வஜாஅ இஹ்வத்து யூசுஃப, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள் வருகிறார்கள். ஃபதஹலு அலைஹி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடைகிறார்கள். ஃபஅரஃபஹும், ஹசரத் யூசுப் அவர்களை சகோதரர்களை அறிந்து கொண்டார். வஹும் லஹு முன்கிரூன், என்றாலும் அவர்கள் ஹசரத் யூசுஃபை அறியாதவர்களாக இருந்தார்கள். அந்த ஈஜிப்டுக்கு வந்த பஞ்சம் ஷாம் தேசத்துக்கும் பரவ ஆரம்பிச்சிட்டு,
பொருள்களுடைய விலைகள் எல்லாம் ரொம்பவும் ஏறிட்டது. ஹசரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிள்ளைகளிடத்தில் சொன்னாங்க, எல்லாரையும் ஒன்று கூட்டி சொன்னாங்க, நாங்கள் பஞ்சத்தால் பீடிக்கப்பட்டிருக்கிறோம், உங்களுக்கு இது புரியுது இல்லையா, நாங்கள் என்ன செய்கிறது, இதுக்கு எந்த யுக்தியை கையாளுவோம் என்று கேட்டாங்க. ஹசரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, நீங்கள் எகிப்து தேசத்துக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய அசீஸ் இடத்துல, இப்போ எகிப்தினுடைய அசீஸ் எங்களுக்கு தெரியும், ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அவர்களிடத்துல போயிட்டு தானியங்களை விலைக்கு வாங்கிட்டு வாங்க, ஃபிரௌன்கள் வாழக்கூடிய வாழ்ந்த இடத்துக்கு போகணுமா, நீங்கள் எங்களை அங்கே அனுப்புறீங்க என்று சொல்லி கேட்ட நேரம், நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் பயப்பட வேண்டாம். அந்த காலத்தில் ஆரம்பத்தில் அந்த ஃபராயினாக்கள் ஃபிரௌன்களின் மூலமாக பல அக்கிரமங்கள் அட்டூழியங்கள் நடந்தது. இதனால் அது ஃபிரௌன் உடைய தேசம் என்றெல்லாம் சொல்லப்படுது. ஆனாலும் இப்பொழுது ஒரு மன்னர் வந்திருக்கிறாரு, எனக்கு செய்தியும் கிடைச்சிக்குது, நீங்கள் அவரிடத்தில் போயிட்டு என்ற சலாமை சொல்லுங்க, உங்களோட தேவையை அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி அனுப்புகிறாங்க. 10 பேரும் தன்னுடைய மகன்மார் 10 பேரும் அங்கே போகிறாங்க. இவங்க ஈஜிப்டுக்கு வந்து ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பேட்டி காண்கிறாங்க. அங்கே விவரங்கள் தெரிய வருது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் மத்தியில் சந்திக்கும் சமயம் நெருங்கி வந்துட்டுது. அந்த 2 பேரும் பிரிந்திருந்த நிலைமை இப்பொழுது ரொம்ப வெகு நாட்களாக ஆகி அவர்கள் காண்பதற்கு ஒன்று சேர்வதற்கு சந்தர்ப்பம் நெருங்கியது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில பஞ்சங்களை ஏற்படுத்தி படைப்பினங்களை சோதிக்கிறான். கனான் என்ற இடத்துக்கும் ஈஜிப்டுக்கும் சுமார் 240 மைல் தூரங்கள் இருக்கும். அந்த கனான் என்ற இடத்துல தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்கிறாங்க. இந்த 240 மைல் தூரம் இந்த 10 சகோதரர்களும் கடந்து வாராங்க. ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எங்க இருக்கிறார் ஹசரத் யூசுப் என்கிறத மறைத்தே வச்சிருந்தாங்க. எல்லா சந்தர்ப்பத்திலும் தன்னுடைய தந்தையை காணணும் என்ற ஆவலோடே வாழ்ந்து வந்தார். சகோதரர்கள் வந்தோனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அடையாளம் தெரிஞ்சு கொண்டாங்க. எவ்வளவு காலம் பிரிஞ்சிருந்தாங்களோ அவ்வளவு காலத்துக்குள்ள இவர்கள் வளர்ந்து முழு மனிதர்களாக இருக்கிறாங்க. இவங்களுடைய அங்க அடையாளங்களில் அதிகம் மாறுபாடுகள் எதுவும் விலங்கல்ல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சகோதரர்களை அடையாளம் கண்டு கொள்ள அவர்கள் சிறு பிள்ளையாக இருந்ததின் காரணமாக இவர் யூசுப் தான் என்று சொல்லி அடையாளம் காணாதவர்களாகவே இருந்தாங்க. ஏனெனில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய உடம்புல பெருத்த மாறுதல்கள் எல்லாமே ஏற்பட்டு இருந்துச்சு. சகோதரர்கள் இவரை அடையாளம் கண்டு கொள்ளவும் இல்லை. நுபத்துடைய மாரிஃபத்துடைய பிரகாசம் ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்தில் இருந்துச்சு. அந்த பிரகாசம் தன்னுடைய சகோதரர்களை சீரான முறையில் அறிந்து கொள்றதுக்கு அவங்களுக்கு உதவிச்சு. அவங்க செஞ்ச அநியாயங்கள் பாவங்கள் அனைத்தும் இவர்களுடைய ஞாபகத்திலும் வந்துச்சு. அவர்களுக்கு தௌபாவின் பிரகாசம் இருக்கல்ல. இதனால் இவர் யூசுப் தான் என்று அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை என்ற கருத்துகளும் சொல்லப்படுது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அறிய வேண்டிய அளவுக்கு அறிந்திருந்ததால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய சகோதரர்கள் என்ற வகையில் அவர்களோடு நடந்து கொள்வதற்குண்டான சில விதிமுறைகளை அவருடைய சிந்தனையிலே ஏற்படுத்தினான். அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்த பிரகாசத்தை அறிஞ்சு இருந்திருந்தா அவங்க இவர்களை வித்திருக்கவும் மாட்டாங்க என்றும் கிதாபுகளில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ என்ன நடக்குது? வலம்மா ஜஹஸஹும் பி ஜிஹாஸிஹிம் கால தூனி பி அஹில்லக்கும் மின் அபீக்கும் அலா தரவுன அன்னி ஊஃபில் கெய்ல வான ஹைருல் முன்சிலின். தன்னுடைய சகோதரர்களை பார்த்த நேரம் ஹசரத் யூசுப் எபிரானி பாஷையில் ஹீப்ரு மொழியில் அவர்களோட பேசினார். பேசி ஒரு யுக்தியை கையாண்டாங்க. உங்களை நான் அறிய மாட்டேன்,
நீங்கள் யார் என்று என்கிட்ட சொல்லுங்க, உங்களுடைய தொடர்புகள் என்ன? அவர்கள், நாங்கள் ஷாம் தேசவாசிகள், மேய்ப்பு வேலைகளை செய்யக்கூடியவர்கள், அதாவது ஆடுகளை எல்லாம் மேய்ப்போம், எங்களுக்கு பஞ்சம் வந்துட்டுது, உணவுப் பொருட்கள் வாங்குவதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம், உங்களுக்குள்ள நான் உளவு பார்க்கக்கூடியவர்கள் என்று ஒரு அடையாளத்தை காண்கிறேன், நீங்க உளவறியத்தான் வந்திருக்கிறீங்க. அவர்கள், நாங்கள் எல்லா இடத்துல காவல் தேடுறோம், நாங்கள் ஒரே தந்தைக்கு பிறந்த சகோதரர்கள், அவர் ரொம்பவும் வயசாகிட்டாரு, அவர் சித்திகான நபிமார்களில் ஒருவர், அவரோட பேர் யாக்கூப் என்று சொன்னாங்க. அந்த நேரம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நீங்கள் எத்தனை பேர் என்று கேட்டாங்க. அவர்கள் சொன்ன பதில், நாங்கள் 11 பேர். நாங்கள் 11 பேர். அப்படி என்றால் நீங்கள் 10 பேர் தானே வந்திருக்கிறீங்க, அடுத்த ஒருத்தர் எங்க? அவர் எங்களில் ஒளிந்து போன மறைஞ்சு போன ஒருத்தருடைய கவலையை எங்களுடைய தந்தைக்கு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு எங்களோட வர இல்லை, எங்களுடைய தந்தையோடையே அங்கே தங்கிட்டாரு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் சொல்வது உண்மை என்று சொல்லி யாராவது சாட்சியம் சொல்கிறதுக்கு இருக்கிறாங்களா? அவங்க சொன்னாங்க, அறிமுகம் இல்லாத நாட்டுக்கு நாங்கள் வந்திக்கிறோம், எங்களுக்கு சாட்சியம் யாரு தான் சொல்ல போகிறாங்க? அப்படின்டா உங்களோட ஒருவரை என்னிடத்தில் ஈடு வைங்க, உங்களோட தந்தைக்கு பிறந்த உங்களுடைய மற்ற சகோதரை அழைத்து கொண்டு வாங்க, நீங்கள் சொல்கிறது உண்மை என்று சொல்லி நிரூபணம் ஆயிடுச்சுண்டா உங்களுக்கு தந்தையிடமிருந்து ஒரு கடிதத்தை கொண்டு வருமாறு நான் பணிக்கிறேன்னுடா. அதாவது நீங்கள் உங்களுடைய தந்தை இடத்திலிருந்து ஒரு கடிதத்தை கொண்டு வரணும். இதை இவங்க ஏற்றுக்கொண்டு வாப்பா இடத்துல ஒருத்தர பிணையாக நிறுத்துறது என்று சொல்லி சீட்டு போட்டு பார்த்து ஷம்ஊன் என்ற பெயருடைய சகோதரரை அங்கே நிற்க வச்சுட்டு திரும்பி வந்தாங்க. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க விதித்த இந்த நிபந்தனை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக வந்த சகோதரர்கள் 10 பேருக்கும் வராம ஊரில் இருந்த சகோதரருக்குமாக 11 பேருக்கும் 11 ஒட்டகை பாரமுள்ள கோதுமையை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தாங்க. இவங்க எல்லாருமே இந்த சகோதரர்கள் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அறிஞ்சி விளங்கி இருந்ததுனால அவங்களுக்கு அவங்களுடைய வீட்டில் தங்கிறதுக்கு இடம் கொடுத்தாங்க, நல்ல முறையில் மரியாதையும் செஞ்சாங்க. வானா ஹைருல் முன்சிலின் என்ற அதனுடைய விளக்கத்தோட பின்னால் அந்த விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் வரும். நல்ல முறையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மரியாதை செஞ்சாங்க. போயிட்டு மற்ற சகோதரரையும் கூட்டி வாங்க. ஃபைல்லம் தத்தூனி பிஹி, நீங்கள் அவரை அழைத்து வர இல்லைண்டா ஃபலா கைல லக்கும், உங்களுக்கு தானியம் கிடைக்க மாட்டாது. இங்கே கைல் என்று சொல்கிறது தானியம். பொதுவாக கைல் என்று சொன்னால் அளவுக்கு சொல்கிறது. இந்த அளவு என்ற வார்த்தையை தானியத்துக்கு பாய்ச்சி இருக்குது, அது அளந்து கொடுக்கப்படக்கூடிய பொருளாக இருக்கிறதுனால. அப்படி நீங்கள் அந்த சகோதரரை அழைத்து வர இல்லை என்றால் ஃபலா கைலலக்கும் இந்தி வலா தக்ரபூன், உங்களுக்கு தானியம் கிடைக்க மாட்டாது, நீங்கள் என்னிடத்தில் நெருங்கவும் மாட்டீங்க என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. இந்த முறையில் கொஞ்சம் காலத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொட்டும் புன்யாமீன் அவர்களையும் பிரித்து வைக்கிறான். சகோதரர்கள் வந்தாங்க. காலு சனுராவிது அன்ஹு அபாஹு வ இன்னா லஃபாயிலூன், நாங்கள் இப்போ புன்யாமீனையும் அழைத்து கொண்டு வர வேண்டும். ஏற்கனவே யூசுஃபுக்கு நடந்த சங்கதி எங்கள் எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கிறது. தந்தை புன்யாமீனை அழைத்து கொண்டு வருவதற்கு அனுமதி தருவாரா என்றெல்லாம் அவர்கள் பேசிக்கொண்டாங்க. தந்தையிடம் நாங்கள் அழைத்து வரத்துக்கு முயற்சி செய்வோம், நாங்கள் நிச்சயமாக அதை செய்து முடிப்போம் என்றது இந்த ஆயத்தினுடைய கருத்து. அவர்கள் இந்த முறையில் ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த வாக்குறுதியை கொடுத்தார்கள். காலு சனுராவிது அன்ஹு அபாஹு வ இன்னா லஃபாயிலூன் வகால லி ஃபித்யானிஹி
இஜ்அலு பிலாஅத்தஹும் ஃபீ ரிஹாலிஹிம் லஅல்லஹும் யாரிஃபூனஹா இதன் கலபு இலா அஹ்லிஹிம் லஅல்லஹும் யர்ஜிஊன். அவங்களுடைய சகோதரர்களுக்கு கொடுத்த அந்த கோதுமை மூட்டை, இதனுடைய மூட்டைக்குள்ள வைத்து சில விலையுறந்த சாமான்களை அவர்கள் கட்டினாங்க. அதில் சில தங்கங்களும் வைக்கப்பட்டது என்று தஃசீரில் சொல்லப்பட்டிருக்குது. இவங்க மூட்டைகளை திறந்து பார்த்த நேரம் தானியங்களை வாங்குறதுக்கு கொடுத்த பணத்தை திருப்பி வைக்கப்பட்டிருக்குது. அதற்கு மேலதிகமானவும் சில சாமான்கள் வைக்கப்பட்டிருக்குது. இதனால் நாங்கள் கட்டாயம் திரும்பி போகணும், அல்லது இந்த பணம் மறதியில் வைக்கப்பட்டிருக்கலாம் என்றெல்லாம் வந்த சகோதரர்கள் சிந்தனை செய்து, பிறகு தன்னுடைய தந்தையிடத்தில் புன்யாமீனையும், அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட உடன் பிறந்த சகோதரரையும் அழைத்து செல்வதற்கு உண்டான முயற்சிகளை செய்கிறாங்க. ஃபலம்மா ரஜவ் இலா அபீஹிம் காலு யா அபானா முனியா மின்னல் கைலு. நடந்த விடயத்தை அவங்க வந்து சொல்கிறாங்க, எங்களுடைய தந்தையே, எங்களுக்கு தானியம் தரல, அது மறுக்கப்பட்டது. இதனால் ஃபாரிசில் மானா அஹானா நக்சல் வைனலஹுல ஹாஃபிலோன், நீங்கள் எங்களுடைய சகோதரர் புன்யாமீனை எங்களிடத்தில் அனுப்புங்க, நாங்களும் தானியத்தை பெற்றுக்கொள்கிறோம், நாங்கள் அவரை பாதுகாப்போம் என்று சொல்கிறாங்க. ஏற்கனவே நான் ஆரம்பத்தில் சொன்னது, ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சகோதரர்களுக்கு கொடுப்பு அனுப்பிய அந்த வெகுமதிகள், தானியங்கள். இங்கே வந்து இப்போ சொல்கிறது அதற்கு முன்னால் நடக்கக்கூடிய விஷயம்தான். இவங்க வந்து தன்னுடைய தந்தையிடத்தில் இவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு இந்த தானியம் மறுக்கப்பட்டது, எங்களுடைய சகோதரரை அழைத்து வருமாறு சொல்லுறாங்க. ஷம்ஊனை நாங்கள் பிணையாக வைத்துட்டு வந்திருக்கிறோம், புன்யாமீனை அழைத்து செல்லாட்டா எங்களுக்கு கோதுமை தரமாட்டாங்க என்றெல்லாம் இந்த ஆயத்தினுடைய கருத்துகள் கூறப்படுறதோட அவங்க வந்து நடந்த விஷயங்களையும் சொல்கிறாங்க. நாங்கள் அரசரோட ஹீப்ரு மொழியில் பேசினோம், உளவு பார்க்க வந்தவர்களாக இருக்கக்கூடும் என்று சொல்லி அவர் எங்களைய சந்தேகிக்கிறாரு. இதனால் இப்போ நாங்கள் மீண்டும் திரும்பி போகணும் என்று சொல்லப்படுது. அந்த நேரம் கால ஹல் ஆமனுக்கும் அலைஹி இல்லா கமா மின்துக்கும் அலா அஹீஹி மின் கபுல். முன்னால் உங்களுக்கு தெரியும், புன்யாமீனுடைய சகோதரர் யூசுஃபை நீங்கள் இந்த முறையில் தான் அழைத்து சென்று அவரை பல தொந்தரவுகளுக்கு ஆளாக்கினீங்க, அவரை பற்றிய செய்தியே எங்களுக்கு கிடையாது, எப்படி நான் உங்களின் மீது நம்பிக்கை கொள்வது என்று சொன்ன நேரம் ஃபல்லாஹு ஹைருன் ஹாஃபிதா வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் பாதுகாக்கக்கூடியவன், அவன் கிருஃபியாளர்களுக்கெல்லாம் கிருஃபியாளர் என்று ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பதில் சொல்லப்படுது. அதே நேரம் ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த வார்த்தைகளை சொன்னார்கள் என்றும் தஃசீரில் வருது. தன்னுடைய மக்களில் சந்தேகம் ஏற்பட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் புன்யாமீனையும் அழைத்து வர சொல்லிக்குது, இவங்களும் சம்மதித்துட்டு தான் வந்திருக்கிறாங்க என்று இறுதியில் புன்யாமீன் அனுப்பப்படுகிறார். ஏற்கனவே முன்னலா ஆயத்தில் சொன்னது மாதிரி வலம்மா ஃபதஹு மதாஅஹும், அவங்களுடைய பொருட்கள் எல்லாத்தையும் அவங்க திறந்து பார்க்குறாங்க. அந்த நேரம் வஜது பிலா அத்தஹும், அரசனுடைய காணமா போன ஒரு பொருள் அவைகளில் இருக்குது. இந்த காணமா போன பொருள் அது தந்திரமாக வைக்கப்பட்டிருந்தது. இவங்களின் மீது சந்தேகம் வைக்கப்பட்டுச்சு. அரசனுடைய காணமான போன பொருளை பற்றி ஆரம்பத்திலேயே அறிக்கவும் பட்டுச்சு. இவங்க சொன்னாங்க, நாங்கள் அப்படியானவர்கள் அல்ல, நாங்கள் திருடக்கூடியவர்கள் அல்ல. இப்போ புன்யாமீன் அனுப்பப்பட்டதன் பின்னால் இந்த விடயம் நடக்குது. அவர்களுக்கு பொருள் கொடுக்கப்பட்டு அவர்கள் தந்தையிடத்தில் வந்து புன்யாமீனை வாப்பாவிடத்தில் நாங்கள் பாதுகாப்போம் என்று சொல்லி மீண்டும் திருப்பி அழைத்து கொண்டு வராங்க. வந்ததன் பின்னால் தான் அரசருடைய ஒரு பொருள் காணாம போகுது.
எனவே வந்தவர்களை சந்தேகிக்கப்படுவது, அது தந்திரமாக புன்யாமின் உடைய பையில போடப்படுது. இது ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தம்பியை தன்னிடத்தில் வைத்து கொள்வதற்கு கையாண்ட ஒரு யுக்தி. எனவே இவர்கள் சொல்றாங்க, நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை, நீங்கள் எங்களுடைய எல்லா பைகளையும் திறந்து பாருங்க. இப்போ திறந்து பார்க்கப்படுது. அதுக்கு முன்னால நிபந்தனையிடப்படுது, யாருடைய பையில அது பெற்றுக்கொள்ளப்படுமோ அவரை நாங்கள் கிரயமாக வைத்து கொள்வோம் என்று சொல்லி அது திறந்து பார்த்தா புன்யாமீன் அவர்களுடைய பையில தான் இருக்குது. ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் புன்யாமீனை வைத்து கொள்றாங்க. இந்த முறையில் தன்னுடைய சகோதரரை அவங்க தன்னோட சேர்த்து கொள்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எல்லா நிலைமைகளிலும் தன்னுடைய குடும்பத்தை ஒன்று சேர்க்கணுங்கிறதுக்காக வேண்டித்தான் இந்த யுக்திகளை கையாடுறாங்க. உணவுப் பொருட்கள் மீண்டும் சகோதரர்கள் திரும்பி வந்ததன் பின்னால யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவைகளை கொண்டு வாங்க, நான் அதனுடைய பரக்கத்துக்காக துவா செய்கிறேன். திறக்கிறாங்க. அந்த தானியங்களை வாங்கி கொண்டு வருமாறு கொடுத்த பணமும் அவைகளுக்குள்ள இருக்குது. ஏன் வைத்தார் அரசர் என்று சொல்லி அவங்க சிந்தனையில் ஆழ்ந்து விடுறாங்க. இப்போ இந்த பொருள்கள் நாங்கள் திருடர்கள் என்ற ஒரு சந்தேகத்துக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற விடயங்கள் எல்லாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அதனுடைய அடிப்படையில் ஹசரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அறிஞ்சு கொண்டாங்க, இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஒரு ஏற்பாடு. காலலன் ஒரு சிலகு மாக்கும் ஹத்தா தூனி மௌசிகம் மினல்லாஹ். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஆரம்பத்தில் இவங்க சகோதரர் புன்யாமீனை கேட்ட நேரம் சொன்னாங்க, நீங்கள் எனக்கு ஒரு உடன்படிக்கை, ஒரு நம்பிக்கை, அறுதிமானத்தை தரும் வரைக்கும் நான் புன்யாமீனை உங்களுடன் அனுப்ப மாட்டேன், அல்லது நீங்கள் போய் அந்த அரசனோட பேசி ஏதாவது ஒரு ஆதாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு வரணும். அப்படி மறுபடியும் இவங்க திரும்பி சென்று ஒரு ஆதாரத்தை எடுத்துக்கொண்டு வராங்க. உபதேசங்கள் அவர்களுக்காக வேண்டி செய்யப்படுது. வக்காலயா பனிய லா ததுகுலு மின் பாபின் வாஹிதின் வதுகுலு மின் அப்வாபின் முத்தஃபர்ரிகத்தின். என்னுடைய மக்களே, நீங்கள் அந்த அரசருடைய ஊருக்கு போகிறீங்க, ஒரே தலைவாசல் வழியாக நீங்கள் யாரும் நுழைவானாம், பல தலைவாசல் வழிகளாக நீங்கள் நுழைங்க. மேலும் அல்லாஹ் எதை விதித்திருக்கிறானோ அதை யாராலும் தடுக்க முடியாது. அல்லாஹ் தீர்ப்பாக்கிறது தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது. இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ் அலைஹி தவக்கல்து. அவன் மீதே நான் பொறுப்பு சாட்டுகிறேன். வ அலைஹி ஃபல்யதவக்கலில் முத்தவக்கிலூன். உண்மையான பொறுப்பு சாட்டுபவர்கள், உண்மையான தவக்கலுடையவர்கள் அவன் மீதே நம்பிக்கை வைப்பார்கள், தவக்குல் வைப்பார்கள் என்றெல்லாம் இவங்க சொல்லி அனுப்புகிறாங்க. இப்போ ஈஜிப்டுடைய தலைநகரத்துடைய வெளி இடங்களில் இருந்து பல பாதைகள், தலைவாசல்கள் இருக்கிறத இவங்க கண்டாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு பல போதனைகளை செஞ்சு அனுப்பினாங்க. எல்லாருமே அரசரிடத்தில் நெருக்கம் உடையவர்களாக மாறிவிடுறாங்க. எல்லா பிள்ளைகளும் ஒட்டுமொத்தமாக ஒரே தலைவாசலால் போனால் சில நேரம் சில சந்தேகங்களுக்கு உண்டாகலாம் என்றெல்லாம் பல முறையில், அதாவது எங்களுக்கு படாத சில விதிமுறைகள் எல்லாம் இங்கே சொல்லப்படுது. இந்த முறையில் புன்யாமீன் அவங்க தடுத்து வைக்கப்படுறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தன்னுடைய உடன் பிறந்த சகோதரன் உடைய சகவாசம் கிடைத்ததை விட்டு ரொம்ப ஆனந்தம் அடைகிறாங்க. ஒரு கட்டத்தில் கேட்குறாங்க, அந்த யூசுப் என்ற ஒருத்தர் உங்களோட இருந்தாரே, அவர் எங்கே? அவரை பற்றி அவங்க ரொம்ப மோசமாக பேசினாங்க. அந்த நேரம் ஹசரத் யூசுப் சொன்னாங்க, வ அன்தும் ஷர்ரு மக்கானா. நீங்கள் தான் கர்ப்பத்தால் ரொம்ப மோசமானவர்கள், கர்ப்பத்தில் இடம் பிடித்தவர்களில் நீங்கள் தான் ரொம்ப மோசமானவர்கள். யூசுஃபை ஒரு திருடன் என்றெல்லாம்
இவங்க ஹசரத் யூசுஃப் யார், அவருடைய முன்னால் தான் நாங்கள் நிற்கிறோம் என்கிறத அறியாமல் பல வார்த்தைகளை சொன்னாங்க. இங்கே ஏன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரே வாசலின் ஊடாக நீங்கள் உள்ளே நுழையாதீர்கள் என்று சொன்னது கண்ணூருக்கு காரணமாக அமையும். இதனால் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சில நியாமத்துகள் இவைகளை நாங்கள் சில சந்தர்ப்பங்களில் ஒரு எக்ஸிபிஷன் மயப்படுத்துறது, அதாவது கண்காட்சி மயப்படுத்துறது, அப்படி செய்யக்கூடாது. இதனால் கண்ணூர் ஏற்படும் என்கிறது இங்கே சுட்டி காட்டப்படுது. எனவே தான் நீங்கள் ஒரே வாசலால் அதுக்குள்ளே நுழையாமல் பல வாசல்களின் ஊடாக நுழைந்து விடுங்க என்று ஹதீஸ்களுடைய கருத்துகள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்ன விடயத்துக்காக வேண்டி விஃபரம் கூறப்படுது. இன்னல் ஐன துதுஹலு ரஜுலு அல் கபர் வல் ஜமல் அல் கிதர் என்று சொல்லி எல்லாம் ஹதீஸுடைய கருத்து வருது. இந்த கண்ணூர் என்கிறது மனிதனை கபருக்குழியில் நுழைவிக்கும், ஒட்டகத்தை சட்டியில் புகுத்திவிடும். மனிதனை கபூரில் நுழைவிக்கும், ஒட்டகத்தை சட்டியில் புகுத்திவிடும். இதனால் பிள்ளைகள் கூடுதலாக இருக்கிறாங்க, அதிலும் ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. மக்களுடைய பார்வைகள் இவர்கள் மீது படுது. எனவே சில நியாமத்துகளை அனுபவிக்கக்கூடிய நேரத்தில் ஒட்டு மொத்தமாக அவர்களை வைத்து சில காரியங்களை செய்யக்கூடாது என்கிறதும் இங்கே சொல்லப்படுது. இந்த துனியாவுடைய வாழ்க்கையில் சில நியாமத்துகளை அனுபவிக்கக்கூடிய நேரத்திலையும் நியாமத்துகளை மற்றவர்களுக்கு சொல்லி காட்டக்கூடாத சந்தர்ப்பங்கள் இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல வஅம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ் என்ற ஒரு இடத்துல சொல்கிறான். சூரா துஹாவில் அல்லாஹ் உங்களுக்கு தந்த நியாமத்துகளை நீங்கள் சுற்றி காட்டுங்க, சொல்லி காட்டுங்க. அப்போ அது தீனுடைய நியாமத் தான், அது கலிமாவுடைய ஆஹிராவுடைய நியாமத். இவைகளை சொல்லும் பொழுது மனிதர்களுக்கு அது பெரிதாக விளங்குறது இல்லை. தக்வா உடையவங்களுக்கு, ஆஹிரா மீது நம்பிக்கை உடையவர்களுக்கு தவிர மற்றவர்களுக்கு இந்த துனியாவுடைய அருட்பாக்கியங்கள் தான் பாக்கியங்களாக விளங்கும். எனவே அங்கே நபி உங்களுக்கு நாங்கள் நுபுவத்தை தந்தோம், உங்களுக்கு ஆஹிராவை தந்தோம், உங்களுக்கு சில விடயங்கள் வழிபடும் தன்மைகளை தந்தோம் என்று குர்ஆனை தந்தோம், இவைகளை சொல்லி காட்டுங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அதே நேரம் எங்களுக்கு நியாமத் தந்தா அதனுடைய அடையாளங்களை அல்லாஹ் பார்க்க விரும்புகிறான் என்றும் சொல்லப்பட்டிருக்குது. இதனால் ஊத்தியாக உடுக்கோணம், மோசமாக இருக்கணும் என்கிறது அல்ல, மாற்றமாக ஆடைகளையும் அணியோணும். என்றாலும் சில சந்தர்ப்பங்களில் இவைகளுக்கு கண்ணீர்கள் ஏற்படக்கூடிய நிலைமைகள் உருவாகும். அந்த நேரங்களில் சில விடயங்களில் நாங்கள் கொஞ்சம் பின்வாங்குவதும் நல்லது தான் என்கிறதுன மறந்துவிடக்கூடாது. எனவே நாங்கள் இந்த துனியாவுடைய வாழ்க்கையில் ஆகப்பெரிய அமல்கள் என்று கருதக்கூடிய நேரம் மனிதர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்குது, அது பொறுப்பாகவும் ஆக்கப்பட்டிருக்குது. அதில் ஒன்று தான் அல்லாஹ்வின் மீது நாங்கள் தவக்கல் வைக்கும். சில விடயங்களை அனுபவிக்கும் பொழுது மறைக்கவும் இயலாது. இதனால் அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைக்கணும். பிள்ளைகள் அதிகமாக இருக்கிறாங்க என்கிறதுக்காக வேண்டி அதன் மூலமாக ஆனந்தம் அடைகிறதும் இல்லை. கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நியாமத்துகள் அல்லாஹ் விரும்பாமல் எங்களால் அனுபவிக்க முடியாது என்ற சிந்தனையும் இந்த தவக்குலுக்குள்ள ஒன்று சேர்க்கணும். ரெண்டாவது இத்திபா உன் நபியை முழுமையாக நாங்கள் பின்பற்றணும். நாங்கள் நபியை முழுமையாக பின்பற்றக்கூடிய வழிமுறையில் ஒரு எளிமையான நடைமுறை இருக்குது. இதனால் துனியாவுடைய நியாமத்துகளும் எங்களுக்கு அதிகரிக்கப்படும், பொறாமையும் எங்கள்கிட்ட இருந்து இல்லாமலாக்கப்படும், அத்துடனே ஆஹ்ராவுடைய கூலியும் எழுதப்படும். மூன்றாவது சில சோதனைகள் வரும், மௌத்தாகும் வரைக்கும் அவைகளை நாங்கள் சகித்து கொள்ளணும். இது மனிதன் இந்த துனியாவில் வாழும் பொழுது தனக்கு ஒரு கடமையாக எடுத்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி சஹல் இப்னு துஸ்தரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லிக்கிறாங்க. அதே நேரம் அல்லாஹ்வுக்கு 3 பொறுப்புகள் இருக்குது. மனிதர்களுக்கு அல்லாஹ் செய்ய வேண்டிய 3 விடயங்கள் இருக்குது. அதாவது அடியார்களுக்கு
ஏவல் விலக்கல்களை அறிவிக்கிறது. இந்த வகையில் தான் நபிமார்களை அனுப்பி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கடமையை செய்விக்கிறான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் வரைக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடுத்து நபிமார்களை அனுப்பி ஏவல் விலக்கல்களை அல்லாஹ் தெரிவித்தான். அதோட அவங்களுடைய மனிதர்களுடைய தவண காலத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிர்ணயிக்கிறது. அதாவது எப்போ மரணிப்பான், அவனுடைய தவணை காலத்தை, மனிதன் எப்போ மரணிப்பான் என்ற ஒரு வயதை நிர்ணயித்து இருக்கின்றான். அது 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட வாழ்க்கை என்று ரசூல்லா எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக பொதுவாகவே சொல்லியிருக்கிறாங்க. என்றாலும் தனிப்பட்ட முறையில் அங்கே சொல்லப்படவில்லை. காரணம் என்னவென்றால், மனிதன் அவனுடைய துனியாவுடைய நியாமத்துகளில் சொக்கிவிடக்கூடாது என்கிறதுக்காக. மூன்றாவது, அல்லாஹ்வுடைய கடமை தான் மனிதர்களை அல்லாஹ் காத்து அவர்களை போஷிக்கணும். இது அல்லாஹ் செய்து வருகிறார். இந்த விடயங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கும் அநியாயம் செய்கிறதில்லை. ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் வந்தாங்க. அந்த நேரம் ரசூலுல்லாஹ் ரொம்ப கவலையோடு இருக்கிறத பார்த்தாங்க. கேட்டாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே, உங்களுக்கு என்ன கவலை? அதற்கு ரசூலுல்லாஹ், ஹசனுக்கும் ஹுசைனுக்கும் கண்ணூர் ஏற்பட்டிக்குது. அந்த நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், முஹம்மதே, நீங்கள் உண்மைத்தான் சொன்னீங்க. கண்ணூர் என்கிறது, அதாவது கண்ணீர் என்கிறது, அது ஒரு உண்மையான விஷயம். அது ஏற்பட்டே தான் தீரும். கண்ணீர் ஏற்படுறது மனிதர்களுக்கு மட்டும் சொந்தமானது இல்லை, ஜின்களுடைய கண்ணூரும் மனிதர்களுக்கு உண்டாகும். ஜின்களுடைய கண்ணீர் அம்பை பாக்கினும் அதிக கூர்மையானது என்று ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க. இப்போ பாருங்க, ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஹசன் ஹுசைன் தன்னுடைய பேர பிள்ளைய ஒரு நியாமத்தாக மதித்தாங்க. அவங்களுக்கு நோய் ஏற்பட்டது கண்ணீரின் காரணமாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கவலைப்பட்டாங்க. அவங்களுடைய கவலையை விசாரிக்க ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. கண்ணீர் பட்டிருக்குது என்று சொன்னதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஏற்றுக்கொண்டாங்க. மனிதர்களுடைய கண்ணீர் மட்டுமல்ல, ஜின்களுடைய கண்ணீரும் மனிதர்களுக்கு படும் என்கிறதுன்னு உறுதிப்படுத்தினாங்க. ரசூலுல்லாஹ் தன்னுடைய குடும்பத்தில் ஒரு இளம் பெண்ணை பார்த்தாங்க. அந்த பெண்ணுடைய முகம் ரொம்ப மஞ்சளுத்து இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மந்திரிச்சாங்க. சொன்னாங்க, அந்த பெண்ணுக்கு கண்ணீர் ஏற்பட்டு இருக்குது. உம்முல் முஃமினீன் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவங்க ரிவாயத்து செஞ்சிருக்கிறாங்க. ஜின் பார்வை அந்த பெண்ணுக்கு விழுந்திருக்குது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. உபைதா பின் சாமித் ரலியல்லாஹு தஆலா அவங்க ரிவாயத் செய்கிறாங்க, ஒரு நாள் முற்பகலில் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட போய்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ரசூலுடைய முகம் ரொம்ப கடுமையாக மாறி இருந்தது. நான் திரும்பி வந்தேன். பிற்பகலில் ஒரு தடவை போனேன். ரசூலுடைய முகம் ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. நீங்கள் முதல் தடவை வந்துட்டு போன சந்தர்ப்பம் எனக்கு ரொம்ப அலட்சியமாக இருந்த ஒரு நேரம். நீங்கள் போயிட்டு மறுபடி வருவதற்கிடையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. வந்து எனக்கு ஓதி பார்த்துட்டு போனாங்க. அதில் பிஸ்மில்லாஹி உர்கிக மின் குல்லி ஷைன் யுதீக வ மின் குல்லி ஐனின் வ ஹாசிதின் அல்லாஹு யஷ்வீக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பேரை கொண்டு நான் உங்களுக்கு நோயினை செய்யக்கூடிய எல்லா விதமான பொருட்கள், கண்ணீர்கள், பொறாமைகள் இவைகளை விட்டும் பாதுகாப்பு அளிக்கிறேன் என்று அவங்க எனக்கு ரொக்கையா செய்தாங்க. பிஸ்மில்லாஹி உர்கிக் என்று சொன்ன விஷயத்தை ரசூலுல்லா சொல்கிறத ஹஸரத் உபாத் பின் சாமித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ரிவாயத் சொல்லிக்கிறாங்க. எனவே இந்த ரிவாயத்திலையும் முன்னுக்கு உம்முல் முஃமினீன் ஹஸரத் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய ரிவாயத்திலையும் எங்களுக்கு விளங்குது ருக்யா செய்கிறது கூடும். இந்த ருக்யாவுடைய விஷயம் ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்டா, இது தஃப்சீரில் இந்த சூரா யூசுஃபில் இது எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ருக்யா திருக்குரானில் இருந்து, பரிசுத்தமான திக்ர்களில் இருந்து ஏற்படணும். சில அர்த்தம் விளங்காத மந்திர வாக்கியங்கள் இருக்குது, அதுவல மந்திரிக்கிறது மக்ரூ. அரபி இல்லாத மொழியில் ருக்யா செய்கிறது, அதே மாதிரி வேறு விளங்காத மொழிகளில் ருக்யா மந்திக்கிறது, இவைகளெல்லாம் மக்ரூ. ஏன்றா அந்த மொழிகளில் அந்த வார்த்தைகளில் குஃபர், அதே மாதிரி செஹர், சூனியம், வஞ்சனைகள் இவைகள் கலந்திருக்கக்கூடும்.
இதனால் அது அல்லாது ஹதீஸில் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. ஒஈதுகுமா, அந்த ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவங்களுக்கு கண்ணீர் ஏற்பட்டிருக்கிறது என்று கவலையில் இருந்த சந்தர்ப்பம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுக் கொடுக்க ஓதினாங்க. உஈதுகுமா, அந்த 2 பேரையும் பார்த்து உங்க 2 பேருக்கும் நான் பாதுகாவல் அளிக்கிறேன். பி கலிமாத்தில்லாஹி தாம்மதி, அல்லாஹ்வுடைய பூர்த்தியான புனிதமான வார்த்தைகளை கொண்டு, மின்குல்லி ஷைத்தின் வஹாமத்தின், எல்லா விதமான ஷைத்தான்களுடைய தீங்குகளில் இருந்தும், எல்லா விதமான விஷஜந்துக்கள், பூச்சிகள் மற்றும் உண்டான உயிரினங்களுடைய தீங்கிலிருந்தும், வமின்குல்லி ஐனின் லாம்மத்தின், இழிவான பார்வைகள், கெட்ட பார்வைகள் இருந்தும் உங்களுக்கு பாதுகாவல் அளிக்கிறேன் என்ற அந்த துவா கற்றுக் கொடுத்ததற்கு ஏற்ப ஓதப்பட்டு, அத்துடனே ரசூலா சொன்னாங்க, ஃபஅவ்விது பிஹா அவுலாதக்கும், இவைகளை ஓதி உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் பாதுகாப்பு அளிங்க. ஃபைன் இப்ராஹிம் கான யுஅவ்விது பிஹா இஸ்மாயில் வ இஸ்ஹாக், ஏனெனில் இதே உஈதுகுமா பி கலிமாத்தில்லாஹி தாம்மதி மின்குல்லி ஷைத்தானி வஹாமா மின்குல்லி ஐனில் லாமா என்ற இந்த கலிமாக்களை கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அவர்களுடைய பிள்ளைகளான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பாதுகாப்பு அளித்தாங்க என்கிறதனையும் சொல்லி வைத்தாங்க. அடுத்தது தன்னுடைய தந்தையோட 11 சகோதரர்களும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிற விஷயத்தை அல்லாஹ் ஆயத்தில் சொல்லுவான். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அதனை தொடருவோம்.